வாழ்கை வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க. வாழ்கை மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக. அன்பர்களே, நவம்பர் 25 இன்றைக்கு தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை மலரில் விலங்கின பதிவு குறித்து பேசுகிறார். வாருங்கள் கேட்போம். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை கொலை செய்கிறான், உயிர்கொலை செய்கிறான். ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் உற்பத்தி செய்த அல்லது அவன் சேர்த்து வைத்த பொருட்களை, சொத்துக்களை கொள்ளையடிக்கிறான். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய சுதந்திரத்தை பறித்து வாழுகிறான் என்று இன்றைக்கு நாம் கவலையுறுகிறோம். இதுதான் வாழ்க்கையின் சிக்கல்களாக உலகெங்கிலும் போர் என்று இருக்கிறது. இதற்கு காரணம் என்ன என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமுனிகள் கூறுகையிலே, ஏனென்று கேட்டால் மனிதனுடைய வித்து என்பது அது ஒரு தொடர் பயணம். அது விலங்குகளிலிருந்து மனிதனாக பரிணாமம் பெற்ற பிறகு மனிதனுக்கு அது வந்த பதிவு. அப்படி விலங்கினத்திடமிருந்து வந்த பதிவு என்னவென்றால், நான் வேடிக்கையாக சொல்லுவேன், பாம்பு இருக்கிறது, அது HDFC லோன் போட்டு அது வாங்கி வீடு கட்டி EMI கட்ட தெரியாது. அதுவே தான் ஒரு குயில் இருக்கிறது, அது சென்னையில் உள்ள ஒரு மிகப்பெரிய மருத்துவமனையில் சேர்ந்து அங்கே சிசேரியன் ஆப்ரேஷன் செய்தோ அல்லது நார்மல் டெலிவரியோ செய்து கொள்ள தெரியாது. எனவே அதற்கு தெரிந்ததெல்லாம் யாரோ கட்டிய கூட்டிலே கொண்டு போய் தன்னுடைய முட்டை வைப்பது, யாரோ கட்டிய புற்றிலே போய் தான் வாழ்வது என்பது தான். அந்த வகையிலே அப்படி விலங்கினங்கள் செய்வது என்பது அதனுடைய சுதந்திரத்தை, அதனுடைய உயிர் கொலையை செய்வதென்றெல்லாம் அது இயல்பான ஒன்று, அது குற்றமாகாது என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் குறிப்பிடுகிறார். ஆனால் ஆறறிவு பெற்ற பிறகு நாம் அந்த விலங்கின பதிவுகளை அப்படியே ஏற்று செயல்படுத்தி கொண்டிருக்கலாமா? பிற மனிதர்களை துன்புறுத்துவது, பிற மனிதர்களின் சுதந்திரத்தை பறிப்பது, பிற மனிதர்கள் சேர்த்து வைத்த பொருள்களை அபகரிப்பது என்பதெல்லாம் அது விலங்கின பதிவுதான். அதை விட்டொழிக்க வேண்டும். விட்டொழித்தால் நிச்சயமாக நமக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இந்த உலகம் மிக விரைவில் அமைதி உறும் என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமுனிகள் கூறுவதை உங்களுக்கு எடுத்துச் சொல்லி இன்றைய சிந்தனை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி.